ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர பார்த்துட்டு, இந்த மாரி கேரக்டர்ல நம்ம நடிக்கணும் அப்டின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கா? எனக்கு என்னன்னா, நான் இப்பவும் நடிக்கிறது என்னன்னா, ஒரு கெட்டப் போட்டேன்னா, அந்த கெட்டப்ல நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே என்னோட ஸ்டிக்கர் இவ்ளோ பெருசு தான் இருக்கும். நான் குங்குமம் தான் வைப்பேன். ஸ்டிக்கர் ஓ! போட்டேன்ல, குங்குமத்துல தான் இவ்ளோ அழகா ரவுண்டா வச்சிருக்கீங்களா? குங்குமம் தான் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து முன்னாடிலாம் ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்ருப்பேன். நான் அண்ணாமலை படம் டைம்ல இருந்து. அப்போ எனக்கு 16 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் தான். அப்போ நான் சின்ன பொண்ணு தான். அப்போ நான் அந்த ஸ்டிக்கர் இவ்ளோ பெரிய ஸ்டிக்கர் தான் வைப்பேன். அதுக்காக நம்மள ஏஜ்டா இது பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்ல. என் முகத்துக்கு எது அழகா இருக்கோ நான் அத வச்சுக்குவேன். அதுதான். பட் இப்ப வர ஹீரோயின்ஸ் எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்து பொட்டு கடுகு, வைக்கிறது. கடுகு சைஸ்ல. ஆ அது அது வச்சா தானே அந்த ஒரு ஒரு பொட்டு வந்து வச்சா தான் முகத்துல ஒரு நல்ல ஒரு தேஜஸ். அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஒரு அழகு கிடைக்கும். இப்போ ரீசென்ட்டா வந்து கும்கில பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி ஆ. மேம். அவங்க ரீச் ஆனதுக்கு ரீசனே அந்த இந்த முகம் பிந்தி தான். தான். அந்த முகம் தான் பெரிய பொட்டு வச்சு அழகா இருப்பாங்க. ஸோ இப்போ வர ஹீரோயின்ஸ் எல்லாம் யாரும் அத மெயின்டெயின் பண்ணவும் மாட்றாங்க. ஸோ ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சு வந்துடுறாங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்க அப்படியே ஸ்டடி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிடைச்சிடுச்சே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இத வச்சு நம்ம நெக்ஸ்ட் போணும் அப்படிங்கிறதுல அவங்க யோசிக்கிறதே இல்ல. ஏதோ என்னமோ ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்கோம். ம். நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறது தான் பண்றாங்களே தவிர